இவங்க ரொம்ப அமைதியான ஒரு மனிதர்கள். அனைவரையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய, அனைவருமே ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்று உங்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருக்காங்க. ஆனா நீங்க எப்பொழுதுமே அனைவருமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க. காக்க நீங்கள் உங்களையே எவ்வளவு உழைத்திருக்கீங்க என்பது யாருக்குமே தெரியாமல் இருக்கும். நீங்க எல்லாருக்குமாக போராடக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் எப்போதுமே இருக்கும். எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா எல்லாருக்காக நீங்க போராட நினைக்கும் பொழுது உங்களை நீங்க எந்த அளவுக்கு உடைத்தீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருக்குங்க. அது உங்களுடைய மனதிற்குள்ளேயே பதிந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். நீங்க சமநிலையை காக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அதனால உங்களையும் நீங்க உங்களுடைய மனதையும் இழந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு மனிதன் இருந்திருப்பான். அது நீங்களாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கமாகத்தான் இருக்கும். எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்க சாமியிடம் வேண்டும் பொழுது கூட எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும். அதற்கப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது. அடுத்து எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாமியிடம் கூட கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக, சமநிலையை காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க. நீங்க ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டீங்க. யாராவது கேட்டு வந்தா, அது பணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், யார் கேட்டு வந்தாலும் உங்களிடம் இல்லை என்றாலும் நீங்க இல்லை என்று கூற மாட்டீர்கள். எப்படியாவது அவங்க கேட்டதை உடனடியா நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ரெடி பண்ணி கொடுத்ததும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அல்லவா? அதற்காண்டி நீங்க எந்த விதமான அளவுக்கு வேண்டுமானாலும் போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அதனாலேயே உங்களுடைய நண்பன் உங்களை வந்து அழைத்திருப்பாங்க. அவங்க அவங்களுடைய வேலைகளை கூட நீங்க விட்டுட்டு உங்களுக்காக நீங்க வந்து உதவ ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் ஒரு காலத்தில் அவங்க ஏன் தெரியுமா உங்களுக்காக வந்து உதவ ஆரம்பித்தாங்க? ஏன்னா நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில பண்ணின உதவிகள் அப்படி. அதை அவங்க மறக்காமல் இருப்பதற்காக உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கான பொதுமான உதவிகளை அவங்க செய்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களை வந்து நாடி இருப்பாங்க. அவங்களுடைய ஆசைகளை தியாகம் செஞ்சு அவங்களுக்காக வாழ்ந்திருப்பாங்க. அதனால உங்களை அவங்க தேடி வந்திருப்பாங்க. ஏன்னா நீங்களும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான். மற்றவங்களுக்காக வாழக்கூடிய மனிதர்கள் என்று உங்களை தேடி வந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பேலன்ஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இரவு நீங்க தனியா உட்கார்ந்து கொண்டு நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. நான் எல்லாருக்காகவும் இருக்கேன். ஆனா எனக்காக யாராவது இருக்காங்களா? எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்றேன். அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகத்தான் இருக்கு. பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கூட உதவி, அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கூட போக வைக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா? எனக்குன்னு தனியான ஒரு அடையாளம் கிடையாது. நான் இப்படியே தான் இருக்கணுமா இறுதி வரைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா எழுந்து கொண்டே இருக்கும். இரவு நேரம் ஆகிவிட்டது. அதுவும் தூங்கக்கூடிய நேரங்கள் ஆகிவிட்டாலே இந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள ஓட ஆரம்பித்துவிடும். அதற்கான பதில் கிடைக்காம சில சுத்திய நாட்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த ஒரு கேள்வி உங்களுடைய இதயத்தை மெதுவா உடைத்து கொண்டிருந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்குங்க. எப்போதுமே சரியாக இருக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபரா நீங்க இருப்பீங்க. ஆனா தவறானவராக மாறிய தருணங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்தது தெரியுமா? நீங்க எப்போதுமே பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்பொழுதுமே நிற்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. யாராவது சண்டை போட்டா கூட, பேச்சுவார்த்தை சண்டைகள் நடந்தால் கூட இருவரையுமே நீங்க சமநிலைப்படுத்தி இருவரையும் மீண்டும் பேச வைக்கணும். அவங்களுக்குள்ள சண்டை இல்லை என்பதை உணர வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு நாள் இந்த 2 பேருக்கும் இடையில் பிரச்சனைங்கிறது நிச்சயமாக உருவாகி இருக்கும். ஆனா அவங்க இருவருக்கும் நியாயமாக நீங்க பேசியிருப்பீங்க. ஒருத்தவங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஆனா அவங்க இருவருக்குமே நீங்க நியாயமா தான் பேசியிருப்பீங்க. ஆனா இருவரும் அவங்கள தங்கள் பக்கம் இல்லை என்று குறை சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அனுபவங்கள் ஏன் ஏற்பட்டது? எதனால ஏற்பட்டது என்று கூட தெரியாது. நீங்க ஒருத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு மத்தவங்கள உங்களை எதிர்த்து நிற்பாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. நான் எவ்வளவுதான் பேலன்ஸ் பண்ணினாலுமே யாரோ ஒருத்தவங்க எனக்கு எப்போதும் தவறான ஒரு மனிதராக மாறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்காங்க என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா ஒருத்தவங்க அவங்கள புரிந்திருப்பாங்க. நம்ம சண்டை போடுறோம். அத பார்த்து பிடிக்கிறதுக்காகத்தான் அந்த மனுஷன் வந்து வந்திருக்காரு. ஆனா நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு ஒருத்தவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னொருத்தவங்க நீ வந்து ஏன் பிடிச்ச அப்படின்னு உங்க கூட சண்டை போடுவதற்காக இந்த மாதிரியான சில வார்த்தைகளை நிச்சயமா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்ததும் இருக்கும். நீங்க சிரித்தது உண்மையா அல்லது மறைமுகமான்னு கேட்டோம் அப்படின்னா அது உண்மையான சிரிப்பு தான். துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய சிரிப்பு எப்பொழுதுமே அழகானதாக இருக்குங்க. ஆனா அது உண்மையானதான் கேட்டீங்கன்னா அது ஒரு முகமூடி போல நிச்சயமாக இருக்கும். நீங்க மற்றவங்க காட்டக்கூடிய அன்புக்காக
சிரிப்புக்காகவோ மற்றவங்க காட்டக்கூடிய காமெடிக்காகவோ ஒருபோதும் சிரிக்க மாட்டீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளும் நீங்க மறைத்து வைத்திருக்கக்கூடிய கஷ்டங்களும் வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக மட்டுமே நீங்கள் ஒரு போலியான ஒரு சிரிப்பை போட்டு கொண்டிருப்பீங்க. நீங்க உங்களுடைய வேதனைய மறைக்க நீங்க சிரிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. யாராவது நீங்க ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்டா கூட, நீங்க உடனே ஆமாம் நல்லாத்தானே இருக்கேன். எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு அவங்கள மறுகேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பதில் கூறி விடுவீங்க. ஆனா அந்த ஆமாம் என்பதற்குள் 100 கண்ணீர் துளிகள் நிச்சயமாக மறைந்திருக்கும். நம்ம இவங்களிடம் கூறிறலாமா நம்முடைய ஆசைகளையும் நம்மளை பற்றியும் புரிந்து கொண்ட ஒரு நபர் இவர்தான் என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே கூற மாட்டீங்க. கூறாமலே வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அன்பு கொடுத்தவங்களுக்கு கிடைத்த 5 வழி என்ன தெரியுமா? நீங்க எல்லாரையுமே சமமா பார்த்திருப்பீங்க. அதனால யாரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும், எந்த அளவுக்கு உங்கள் மீது பிரியாரிட்டியும் குடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க உங்களுடைய மனது முழுவதையும் குடுத்திருப்பீங்க. ஆனா, அவங்க அதை ஒரு ஆப்ஷனா மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. நீங்க பிரச்சனைகள சரி பண்ணியிருப்பீங்க. ஆனா, உங்களுடைய பிரச்சனைகளில யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க சண்டைகள சமாதானப்படுத்தியிருப்பீங்க. ஆனா, உங்களுடைய மனசு உடையும்போது யாருமே வந்து சரி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்துக்காகவும் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்குன்னு ஒருபோதும் எந்த விதமான சந்தோஷம் என்பதும் கிடைக்காம இருக்கும். இந்த மாரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே என்ன நடக்கப் போவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நிச்சயமாக உருவாக்கும். இதுவரைக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணி உங்களையே நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களை முன்னிலைப்படுத்தி போக போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு 5 அளவுக்கு பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். நீ இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வீங்க. அது உங்களுடைய சுதந்திரத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் யாராவது கேட்டோம் அப்படின்னா, நம்ம இல்லை என்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வராது. ஏதாவது ஒண்ண எப்படியாவது நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அது பணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அவர்கள் கேட்ட இடத்திற்கு செல்வதாக இருக்கட்டும், யார் என்ன கேட்டாலும் நீங்க இல்லை என்று கூறாம, அவங்களுக்கு வேண்டியதை நீங்க உடனே ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆனா இனிமே யாராவது உங்களிடம் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க உடனே உங்களிடம் இருந்தால் இருக்குன்னு கூறுவீங்க. இல்லை என்றால் இல்லை என்று நீங்கள் கூறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்துவீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி வைக்காம, உங்களுடைய சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்தி அதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நம்முடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நபராக மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வேலையும், உங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்கள கூட இந்த ஒரு நேரத்துல விளக்குவாங்க. உங்களுடைய முடிவுகள் இனிமே மற்றவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக இருக்கும் என்பதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போனோம், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போனா நன்மைகள் நடக்கும் என்பதை உங்களுக்குள்ளேயே உணர வைக்குங்க. நீங்க அடக்கி வைத்த உணர்வுகள் எல்லாம் இப்போது வெளிப்படக்கூடிய ஒரு விடுதலையாக நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் நீங்க இனிமே யாருக்கும் நம்ம வந்து நடிக்கக்கூடாது, யாருக்கும் ஃபேக்கா இருக்கக்கூடாது என்று முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நாள் தாங்க நீங்க உண்மையான ஒரு எமோஷனை வெளிப்படுத்தவே செஞ்சிருப்பீங்க. அது சண்டையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும். ஆனா இதுதான் உங்களுடைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். மனதிற்குள் எந்த விதமான கவலைகளும் இல்லாம நீங்க நிச்சயமா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். உருவானதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மையை தேடி கொடுத்திருக்கும். நீங்க விலகும் மனிதர்கள் வரக்கூடிய உண்மைகள் என்ன தெரியுமா? நீங்க உங்கள மாத்த ஆரம்பிச்சதும் சிலர் நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களால இனிமே அவங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் நடக்காது. அவங்களுடைய காரியங்களும் இனிமே உங்களால நடக்காதுன்னு தெரிந்த உடனே, நீங்க நல்ல ஒரு மனிதராக மாறியதும், அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா அவங்க விலகியது உங்களுக்கு ஒரு தோல்வி போல தெரியவே தெரியாது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை போல நீங்க உணர ஆரம்பித்திருப்பீங்க. முன்னாடி நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க மெயின் கேரக்டரா இருந்து ஆட ஆரம்பிப்பீங்க. நீங்க பேசாமல் இருந்தாலும், நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாரையுமே ஈர்க்கும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக நிச்சயமாக நீங்க காண ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களுக்காக வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்க இதுவரைக்கும் விட்ட கனவுகள் இனிமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். அந்த கனவுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நகர ஆரம்பிக்கும். இப்போது அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்து இந்த முறை நீங்க உங்களையே தேர்வு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க. இறுதியா சொல்லக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? துலாம் ராசி அன்பர்களே,
நீங்க இதுவரைக்கும் பேலன்ஸ் பண்ணி காக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்க உங்களையே இழந்த ஒரு ஆன்மா போல நிச்சயமாக சுத்தி கொண்டு இருப்பீங்க. ஆனா இப்போது நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க போகக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவீர்கள். மாறி உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும், என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள நீங்களே உணர்த்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒருபோதும் எந்த விதமான சந்தோஷம் என்பதும் கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே என்ன நடக்கப் போவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நிச்சயமாக உருவாக்கும். இதுவரைக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணி உங்களையே நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களை முன்னிலைப்படுத்தி போக போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு 5 அளவுக்கு பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். நீ இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வீங்க. அது உங்களுடைய சுதந்திரத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் யாராவது கேட்டோம் அப்படின்னா, நம்ம இல்லை என்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வராது. ஏதாவது ஒண்ண எப்படியாவது நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அது பணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அவர்கள் கேட்ட இடத்திற்கு செல்வதாக இருக்கட்டும், யார் என்ன கேட்டாலும் நீங்க இல்லை என்று கூறாம, அவங்களுக்கு வேண்டியதை நீங்க உடனே ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆனா இனிமே யாராவது உங்களிடம் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க உடனே உங்களிடம் இருந்தால் இருக்குன்னு கூறுவீங்க. இல்லை என்றால் இல்லை என்று நீங்கள் கூறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்துவீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி வைக்காம, உங்களுடைய சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்தி அதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நம்முடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நபராக மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வேலையும் உங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்கள கூட இந்த ஒரு நேரத்துல விளக்குவாங்க. உங்களுடைய முடிவுகள் இனிமே மற்றவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக இருக்கும் என்பதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போனோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போனா நன்மைகள் நடக்கும் என்பதை உங்களுக்குள்ளேயே உணர வைக்குங்க. நீங்க அடக்கி வைத்த உணர்வுகள் எல்லாம் இப்போது வெளிப்படக்கூடிய ஒரு விடுதலையாக நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் நீங்க இனிமே யாருக்கும் நம்ம நடிக்கக்கூடாது, யாருக்கும் ஃபேக்கா இருக்கக்கூடாது என்று முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நாள் தாங்க நீங்க உண்மையான ஒரு எமோஷனை வெளிப்படுத்தவே செஞ்சிருப்பீங்க. அது சண்டையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும். ஆனா இதுதான் உங்களுடைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். மனதிற்குள் எந்த விதமான கவலைகளும் இல்லாம நீங்க நிச்சயமா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். உருவானதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மையை தேடி கொடுத்திருக்கும். நீங்க விலகும் மனிதர்கள் வரக்கூடிய உண்மைகள் என்ன தெரியுமா? நீங்க உங்கள மாத்த ஆரம்பிச்சதும் சிலர் நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களால இனிமே அவங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் நடக்காது. அவங்களுடைய காரியங்களும் இனிமே உங்களால நடக்காதுன்னு தெரிந்த உடனே, நீங்க நல்ல ஒரு மனிதராக மாறியதும், அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா அவங்க விலகியது உங்களுக்கு ஒரு தோல்வி போல தெரியவே தெரியாது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை போல நீங்க உணர ஆரம்பித்திருப்பீங்க. முன்னாடி நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க மெயின் கேரக்டரா இருந்து ஆட ஆரம்பிப்பீங்க. நீங்க பேசாமல் இருந்தாலும், நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாரையுமே ஈர்க்கும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக நிச்சயமாக நீங்க காண ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களுக்காக வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்க இதுவரைக்கும் விட்ட கனவுகள் இனிமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். அந்த கனவுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நகர ஆரம்பிக்கும். இப்போது அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்து, இந்த முறை நீங்க உங்களையே தேர்வு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க. இறுதியா சொல்லக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இதுவரைக்கும் பேலன்ஸ் பண்ணி காக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்க உங்களையே இழந்த ஒரு ஆன்மா போல நிச்சயமாக சுத்தி கொண்டு இருப்பீங்க. ஆனா இப்போது நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க போகக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவீர்கள். மாறி உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும், என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள நீங்களே உணர்த்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.